ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான கிரில்டு பைனாப்பிள் செய்கிறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மற்ற இதுலலாம் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா நம்ம சாட்ஸ் ஐட்டம், சாட் மசாலாஸ் இதை வச்சு காமிச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே காமிச்சிருக்கோம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது தான் ஃபஸ்ட்டு பைனாப்பிள் வந்து நம்ம ஸ்லைஸ் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீட்டாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம இஷ்டம் தான் அதை கட் பண்ணுறது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள், உப்பு, சில்லி பவுடர், லெமனு, இட்லி பவுடர், அப்புறமா சுகரு. சரிங்களா? இது மட்டும் நமக்கு போதும். மற்றபடி வேறு எதுவுமே வேணாம். மற்ற சாட் மசாலா எதுவுமே வேணாம். சர்க்கரை 1 ஸ்பூன். இல்லை, சர்க்கரை வந்து அது மேலே இருக்கக்கூடிய டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறது. கொஞ்சம் காரம் இனிப்பு சேர்ந்து இருக்கிறதுக்காக அதை போடுறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடரை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. அதே அளவுக்கு 1 ஸ்பூன்னால் அதை விட கம்மியாக கூட நம்ம இட்லி பவுட்ரு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் காரம் அதிகமாக நாங்கள் சாப்பிட்றதுனால காரம் போட்டுக்கிறோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணாலும் நீங்கள் காரம் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பாதி லெமன் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாதி லெமனை வந்து நமக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதை ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக அதை பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணால் போட்டுக்கலாம், இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக. ஆனால் மேக்ஸிமம் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணால் நீங்கள் அது போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் கலக்கிக்கிட்டு 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஜூஸியாக கொஞ்சம் ஒரு மாதிரி கிடைக்கும். நல்ல ஒரு மசாலா இது நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அது கலக்கினோட ஒரு மாதிரி தண்ணி விடுற மாதிரி அதுவே உங்களுக்கே தெரியும், பார்த்தா தெரியும். கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணி விடுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் ஒன்று ஒன்றா போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்பூனில் எனக்கு மிக்ஸ் பண்ண வராது ஒழுங்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கையில் கூட அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நாங்கள் ஸ்பூனில் எங்களுக்கு மிக்ஸ் பண்ண எங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு, அதனால் நாங்கள் அது பண்ணோம். உங்களுக்கு அது கரெக்டாக எங்களுக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கையில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் இதை அப்படியே நீங்கள் தனியாக வச்சுருங்க. தனியாக வச்சதுக்கப்புறம் என்ன தனியாக வச்சுருங்க. அந்த மசாலா இதெல்லாம் கலக்கி வச்சுருங்க. தனியாக வச்சுருங்க. அதை ஒரு 15 நிமிஷம் அதை நல்லா நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் அது மேலே வச்சுருங்க. தோசைக்கல் இல்லைன்னா உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சுக்கோங்க. அதை வச்சதுக்கப்புறம் அடுப்பு சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா அது காஞ்ச உடனே நீங்கள் ஒவ்வொரு பைனாப்பிளாக நீங்கள் மசாலா தடவி வச்சுருக்க பைனாப்பிள் ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. நாங்கள் மசாலா தடவி வச்சுருக்க எல்லா பைனாப்பிளும் நாங்கள் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. கையில் வந்து எண்ணெய் ஏதாச்சும் தெரிச்சிட போகுது. ஏன்னா இது நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஜூஸியான ஒரு மாதிரி தண்ணி பதத்தில் இருக்கு இல்லையா, அதனால் தண்ணி எண்ணெயோடு இது படுறப்ப தெரிச்சிட போது, பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஒவ்வொன்றா நீங்கள் பண்ண திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. போட்ட உடனே இது வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, போட்ட உடனே அது வந்து கரெக்டாக செட் ஆகிடாது. எப்படி இது பைனாப்பிள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும்ல, அந்த ஜூஸி தன்மை, அந்த தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஹீட்டில் பட்டோடனே அது கொஞ்சம் இறங்குனதுக்கப்புறமா தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரோஸ்ட் ஆகிட்டு வரும். நடுவில் நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றி விட்டுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட பிரெட் ரோஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பண்ணுறது. அதுக்கப்புறம் நாங்கள் டேஸ்டிக்கு வந்து 1 ஸ்பூன் சுகர் எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டே வாங்க. எல்லா பைனாப்பிள்லேயும் 1 ஸ்பூனு 1/2 ஸ்பூன் இது மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. நாங்கள் 1 ஸ்பூன் சுகர் வச்சு நாங்கள் எல்லாத்துலேயும் போட்டு முடிச்சிட்டோம். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சுகர் இருந்தால் போதும். இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பரட்டி போட்டு பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நல்லா பரட்டி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்து நல்லா பிரெட் ரோஸ்ட் இதில் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸியாக டேஸ்டியான ஹெல்த்தியான கிரில்டு பைனாப்பிள் நம்ம வீட்டில் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம செஞ்சுட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.